அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோவில் பென்டகன் ஷேப் எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். பென்டகன் ஷேப் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச் மேஜிக் ரிங், செயின் ஸ்டிச், டபுள் க்ரோஷெட், ட்ரிபிள் க்ரோஷெட், ஸ்லிப் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போடணுன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோவோட லிங்க்கும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பென்டகன் ஷேப் போடுறதுக்காக விரலில் முதல்ல நூலை இது போல் சுற்றிட்டு பூக்கை நான் எப்படி எடுக்கிறேனோ அதே போல் இந்த யானை எடுத்த உடனே இது போல் மேஜிக் ரிங் கிடைக்கும். மேஜிக் ரிங்கை விரல்ல இருந்து எடுத்த பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடுறது கவுண்ட் பண்ணக்கூடாது. இந்த 3 செயின் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணாமல் இந்த மேஜிக் ரிங்கில் மொத்தம் 15 டபுள் க்ரோஷேட் போடணும். டபுள் க்ரோஷேட் எப்படி போடுறேன்ட்டு பாருங்கள். இது போல் போட்டு முடித்த பிறகு இன்னும் 14 டபுள் க்ரோஷேட் போடணும். ஒவ்வொரு ரவுண்ட் முடிக்கும் பொழுதும் கரெக்டாக நம்ம எத்தனை ஸ்டிச் போட்டிருக்கோம் கவுண்ட் பண்ணி போடணும். இது போல் 15 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு ஸ்டார்டிங் யானை முடிச்சு இழுத்தோடனே இது போல் சின்னதாக ரவுண்டு ஆகிடும். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 2 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ பாருங்கள், இந்த 2 செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறேன் அதே ஸ்டிச்சு உள்ளதான் நான் ஒரு டபுள் க்ரோஷேட் போடுறேன். 2 லூப் வழியாக எடுத்தாச்சு, அடுத்த 2 லூப் வழியாக எடுத்துட்டேன். இப்போ அடுத்து மறுபடியும் அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். செயின் ஸ்டிச் போட்டு டபுள் க்ரோஷேட் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டுட்ருக்கோம். ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷேட் அதே ஸ்டிச்சு உள்ள போடணும். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கிற கார்னர். இப்போ இது போல் கார்னர் போட்டு முடித்த பிறகு இது போல் இருக்கும். மொத்தம் 4 ஸ்டிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 2 செயின் ஸ்டிச்சை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. அடுத்ததான் இன்க்ரீஸ் ஸ்டிச் போடணும். இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேட் போட்டாச்சு, அடுத்த டபுள் க்ரோஷேட் அதே ஸ்டிச்சு உள்ள போட்டு முடிக்கணும். இப்போ 2வது டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரே ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இன்க்ரீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு டபுள் க்ரோஷேட் மட்டும் இந்த ஸ்டிச்சில் போட்டு முடிக்கணும். நம்ம போட்டு முடித்த பிறகு மறுபடியும் இன்னும் ஒரு கார்னர், அதாவது ஒரே ஸ்டிச்சு உள்ள ஒரு டபுள் க்ரோஷேட், ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட், ஒரு டபுள் க்ரோஷேட். இப்போ இதே தான் நம்ம போடுறோம். அடுத்து எப்படி போடுறோன்ட்டு பாருங்கள். இப்போ ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டுட்ருக்குறோம். அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் 3 டபுள் க்ரோஷேட்டுக்கு சமம். அதே ஸ்டிச்சு உள்ள மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடுவோம். நான் எப்படி போட்டுட்டு வரேனோ அதே போல் போட்டுட்டு வரணும். இப்போ அடுத்தது ஒரு இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் க்ரோஷேட் போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டிச்சு உள்ள ஒரு டபுள் க்ரோஷேட் போடுறோம். இப்போ அடுத்ததாக மறுபடியும் ஒரு கார்னர், ஒரு டபுள் க்ரோஷேட், ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட், ஒரு டபுள் க்ரோஷேட். இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு இது போல தான் இருக்கும். முதல் போட்டிருக்கிற டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணக்கூடாது. அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். ஒரு டபுள் க்ரோஷேட் மட்டும்தான் போடணும், இன்க்ரீஸ் எதுவுமே கிடையாது. ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சு இல்லை கார்னர் போடணும். கார்னரில் ஒரு டபுள் க்ரோஷேட், ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட், ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததான் 5 ஸ்டிச்சு இருக்கும். அதில் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ முதல் டபுள் க்ரோஷேட் போட்டுட்ருக்குறேன், பக்கத்தில் இன்னும் ஒரு டபுள் க்ரோஷேட். அது போல் மொத்தம் 5 டபுள் க்ரோஷேட் வந்த பிறகு
கார்னர் போடணும். கார்னர்னா ஒரு டபுள் க்ரோஷெட், ட்ரிபிள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் 5 டபுள் க்ரோஷெட் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போட்டுட்டு வரணும். இப்போ இங்கே பாருங்கள், கார்னர் போட்டால் 5 டபுள் க்ரோஷெட், மறுபடியும் கார்னர், மறுபடியும் 5 டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கேன். அடுத்ததாக கார்னர் போடணும், டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த இடத்துல கடைசியாக நம்ம வரும்பொழுது 4 டபுள் க்ரோஷெட் தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு தொடங்கும் போது 2 செயின் ஸ்டிச் போட்டு ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற இந்த டபுள் க்ரோஷெட்டில் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு 3rd ரவுண்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 2 செயின் ஸ்டிச் போட்டு 2 செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறேன். அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். 3rd ரவுண்டில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டோம். 4th ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷெட், அடுத்த ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு கார்னர் போடணும். கார்னர் எப்படி போடணும்? ஒரு டபுள் க்ரோஷெட், ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட், மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷெட் ஒரே ஸ்டிச்சு உள்ள வரது போல் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். மொத்தம் 7 டபுள் க்ரோஷெட் வரது போல் போட்டு முடிக்கணும். 7 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு இந்த கார்னரில் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். அடுத்து இப்போ போட்டுட்ருக்கிறது ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட், ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ இதே போல் தான் 7 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு ஒரு கார்னர், மறுபடியும் 7 டபுள் க்ரோஷெட். இந்த கடைசியில் வரும்பொழுது மட்டும் 5 டபுள் க்ரோஷெட் இருக்கிறது போல் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே 2 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற இந்த டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு 4th ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போல் தான் இந்த பேட்டர்னை அப்படியே நம்ம எவ்வளோ பெருசு வேணால் போட்டுகிட்டே போகலாம். இப்போ 5th ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும்னா 2 செயின் ஸ்டிச் போட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச் உள்ள ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட், 3 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டோம். அடுத்ததாக கார்னர். கார்னர்னால் ஒரே ஸ்டிச்சு உள்ள ஒரு டபுள் க்ரோஷெட், ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட், ஒரு டபுள் க்ரோஷெட். அடுத்ததாக இப்போ நம்ம 4th ரவுண்டில் 7 டபுள் க்ரோஷெட் போட்டோம். அப்போ 5th ரவுண்டில் 9 டபுள் க்ரோஷெட் போடணும். இது போல் அப்படியே நம்ம எவ்வளோ பெருசு வேணால் போட்டுகிட்டே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் பென்டகன் ஷேப் எப்படி போடலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள்.